புதுச்சேரியில் திமுக தனித்து போட்டியா நாளை முக்கிய முடிவு எடுக்கப்பட இருப்பதாக ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்வதில் தொடர் இழுபறி நீடிப்பதன் காரணமாக புதுச்சேரியில் திமுக தனித்து போட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. நாளைக்கு முக்கிய முடிவை நம்ம எதிர்பார்க்கலாமா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். புதுச்சேரியில் திமுக தனித்து போட்டியா காங்கிரஸ் கூட்டணியுடன் தொடருமா அப்படிங்கிறது தொடர்பா நாளை தினம் முக்கிய முடிவு எடுக்கப்பட இருப்பதாக திமுக வட்டாரத்துல தகவல் தெரிவிக்கப்படுது. புதுச்சேரியில ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் மிக மிக குறுகிய நாட்களே இருக்கக்கூடிய நிலையில திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே புதுச்சேரியில தொகுதி பங்கீட இறுதி செய்யறதுல தொடர்ந்து ஒரு இழுபறி நீடிச்சிட்டு வருது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் புதுச்சேரியில காங்கிரஸ் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்றாங்க. மற்றொரு பக்கம் புதுச்சேரியில திமுக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி தலைவர்களும் திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை காங்கிரஸ் திமுக கூட்டணியில திமுக மட்டும் 13 இடங்கள்ல நின்றாங்க. இந்த முறை 15 இடங்களுக்கு மேல திமுக நிக்கணும்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதியில 20 தொகுதியில காங்கிரஸ் கட்சி நிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க. இதனால இந்த தொகுதி பங்கீடு இறுதி ஆகிறதுல தொடர்ந்து இழுபறி நீடித்தரக்கூடிய நிலையில திமுக தலைமை அறிவுறுத்தலின்படி திமுக நிர்வாகிகள் திமுகவில் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கக்கூடியவர்கள் அந்த புதுச்சேரியில வேட்பு மனுவையும் தாக்கல் பண்ணிட்டு வராங்க. அதனால புதுச்சேரியில திமுக தனித்து போட்டியிட போகுதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்துல அதிகரிச்சிருக்கிறது. 25 வருடத்துக்கு பிறகு புதுச்சேரியில திமுக ஆட்சி வர வேண்டும் அப்படிங்கிறது திமுக நிர்வாகிகளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில நாளைய தினம் காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பா இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டால் கூட்டணி, உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் புதுச்சேரியில் திமுக தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகளிடையே புதுச்சேரியில ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.